பார்ப்பதற்கு கண்ணாடி மாளிகை போன்ற தோற்றம், பிரபலங்களை வைத்து வகை வகையாக கவர்ச்சி விளம்பரங்கள், திரும்பிய பக்கமெல்லாம் பாரம்பரியம் மிக்க சுவை என்று பிரபலம். இதுதான் திண்டுக்கல் தலப்பாக்கட்டி பிரியாணி கடையின் அடையாளம். பிரியாணி என்றால் தலப்பாக்கட்டி பிரியாணி தான் என்று விளம்பரத்தை பார்த்து மயங்கி இங்கு குடும்பம் குடும்பமாக அமர்ந்து ரசித்து ருசித்து உணவறிந்து கொண்டிருக்கும் வாடிக்கையாளருக்கு இந்த பிரியாணி எப்படி, யாரால் சமைக்கப்படுகிறது, இது சுத்தமான சுகாதாரமான பிரியாணி தானா என்பதெல்லாம் தெரியாது. நாவிற்கு சுவையாக இருக்கிறதா என்பதை மட்டுமே பார்க்கின்றனர். அப்படி சுவைக்காக உணவருந்தி உடல் ரீதியாக பாதிக்கப்பட்ட ஒருவரால் திண்டுக்கல் தலப்பாக்கட்டி பிரியாணிக்கு தற்போது தலைவலி ஏற்பட்டுள்ளது. திண்டுக்கல்லை சேர்ந்த கார்த்திகேயனின் சகோதரர் தான் தலப்பாக்கட்டி பிரியாணியை ஒரு பிடி பிடித்துவிட்டு உடல்நல பாதிக்கப்பட்டுள்ளார். போய் திண்டுக்கல் தலப்பாக்கட்டி பிரியாணில பிரியாணி சாப்பிட்டோம். அந்த பிரியாணி சேராம அவருக்கு உடல்நலை குறைவு ஏற்பட்டு நாங்க ஜிஹெச்ல அட்மிட் பண்ணோம். ஜிஹெச் அட்மிட் பண்ணதுல அவருக்கு வயிற்று வலி அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இருந்தும் எங்களுக்கு டவுட் திரும்ப அந்த தலப்பாக்கட்டி பிரியாணிக்கு போய் பார்சல் வாங்கிட்டு ரிசர்ச் சென்டர் மாதிரி ஒரு இதில் கொடுத்தோம். அவங்க வேற என்னமோ கலக்கக்கூடாத பொருள் கலந்துருக்க மாதிரி சொல்லியிருக்காங்க. அவங்க சொல்லியிருக்கிறதுடைய சர்டிபிகேட்ஸ் எல்லாம் வச்சிருக்கோம். பாதிக்கப்பட்டவரின் புகாரின் பேரில் உணவு பாதுகாப்பு அலுவலர்கள் திண்டுக்கல் தலப்பாக்கட்டி பிரியாணி கடைக்குள் புகுந்து அதிரடி சோதனை நடத்தினர். அங்கு குளிர்சாதன பெட்டியில் கோழி மற்றும் ஆட்டிறைச்சி, மீன் போன்றவை விதிமுறைகளுக்கு மாறாக காய்கறிகளுடன் வைக்கப்பட்டிருந்தன. அதனை பராமரிப்பதில் போதிய கவனம் செலுத்தாது இருப்பதும் தெரிய வந்தது. முந்தைய நாள் தயாரித்த உணவுப் பொருட்களும் குளிர்சாதன பெட்டியில் இருப்பு வைக்கப்பட்டு வாடிக்கையாளர்களுக்காக காத்திருந்தது. வாடிக்கையாளர்கள் கேட்டவுடன் அடுப்பில் வைத்து எடுத்து சுட பரிமாறுவார்களாம். உணவு பாதுகாப்பு அறிக்கையிலும் இந்த தகவல் இடம்பெற்றுள்ளது. உணவு தரமற்ற நிலையில் உள்ளது என்று புகார்கள் வந்தது எழுத்துப்பூர்வமாக. அதன் அடிப்படையில் ஆய்வு செய்யப்பட்டு அவர்களுக்கு தகுந்த அறிவுரைகள் உணவு பாதுகாப்பு மற்றும் மருந்து நிர்வாகத்துறை மாவட்ட நியமன அலுவலர் டாக்டர் டி ஷாம் இளங்கோ அவர்களின் அறிவுறுத்தலின்படி அவர்களுக்கு நாம் அறிக்கை கொடுத்துள்ளோம். இறைச்சி பொருட்கள் குளிர்சாதன பெட்டியில் பாதுகாக்கும் போது அதற்கான மானிட்டர் டெம்பரேச்சர் சரியாக பயன்படுத்த வேண்டும். அப்படி இல்லாத பட்சத்தில் ஃப்ரிட்ஜர், ரெஃப்ரிஜரேட்டர் போன்ற பொருட்கள் இருக்கக்கூடாது. காலையில் வாங்கிய உடனே அதை உடனடியாக சமைத்து அதுக்கான இதில் செய்துவிட வேண்டும். அப்படி இல்லை என்றால் அதில் நச்சு பொருள்கள், நச்சு கிருமிகள் பரவ ஆரம்பித்துவிடும். அதனால் உண்ணும்போது ஃபுட் பாய்சனிங் போன்ற ஆக்டிவிட்டீஸ்கள் கிரியேட் ஆகிடும். அதனால் அந்த மாதிரி இதை தவிர்த்து கொள்ள வேண்டும் என்று கடை உரிமையாளருக்கு அறிவுறுத்தப்பட்டுள்ளது. தங்கள் பெயரை நிலைநிறுத்திக் கொள்ள நீதிமன்றம் வரை சென்ற தலப்பாக்கட்டி பிரியாணி நிறுவனம் தனது வாடிக்கையாளர்களுக்கு சுகாதாரமான உணவை வழங்க தவறிவிட்டதாக குற்றச்சாட்டு. பிரியாணி தயாரிக்கப்படும் இடத்திற்கு சென்ற உணவு பாதுகாப்பு அலுவலர்கள் அங்கு சுகாதாரம் இல்லாத முறையில் பிரியாணி தயாரிக்கப்படுவதைக் கண்டு அதிர்ச்சி அடைந்தனர். அங்கிருந்து கைப்பற்றப்பட்ட உணவுப் பொருட்களையும் உணவு பாதுகாப்பு அலுவலர்கள் சோதனைக்கு எடுத்துச் சென்றுள்ளனர். நீண்ட நாட்களாக பிரபலங்களால் பிரபலப்படுத்தப்பட்ட தலப்பாக்கட்டி பிரியாணி ரகசியம் தற்போது வெளிச்சத்திற்கு வந்துள்ளது. இது தொடர்பாக திண்டுக்கல் தலப்பாக்கட்டி நிறுவனத்தினரிடம் விளக்கம் கேட்டபோது அவர்கள் பதிலளிக்க மறுத்துவிட்டனர். மேகி நூடுல்ஸ் போல உணவு தரக்கட்டுப்பாட்டு சோதனைக்கு பின்னர் தான் தலப்பாக்கட்டி பிரியாணி விவகாரத்திலும் உண்மைகள் வெளிவரும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. பாலிமர் செய்திகளுக்காக திண்டுக்கல் செய்தியாளர் பழனி முத்துக்குமார் மற்றும் மிகா.